பெண்களுக்கு இலவசம் வழங்காமல் அவர்களை பொருளாதாரத்தில் சுயசார்பு மிக்கவர்களாக மேம்படுத்தும் திட்டங்களை பிஜேபி தேர்தல் அறிக்கையில் கொண்டு வருவோம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். 38 மாவட்டங்களில் இருந்து வந்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான கோரிக்கைகள் மனுக்கள் குறித்து சென்னையில் உள்ள பிஜேபி தேர்தல் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் இணையதளம் மூலம் 13,800 பரிந்துரைகள் வந்துள்ளதாகவும் இது பிஜேபி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுவதாகவும் குறிப்பிட்டார். பிஜேபியில் விருப்பமனு வாங்கும் பழக்கமே கிடையாது. தகுதியான வேட்பாளர்களை பட்டியலிட்டு மத்திய தேர்வுக்குழு ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யும் என்றும் அவர் கூறினார். பொருளாதாரத்தில் பெண்களை சுயசார்பு மிக்கவர்களாக மேம்படுத்துவதே இலக்கு என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். எங்களை பொறுத்த மட்டில் பெண்களுக்கான அதிக திட்டங்கள் இருக்கும். ஆனால் பெண்களை தற்காலிகமாக உதவிகள் பெறுபவர்களாக இல்லாமல் நிரந்தரமாக அவர்களை லட்சாதிபதிகளாக, அவர்கள் தொழில் முனைவோர்களாக, அவர்களை பெரும் செல்வந்தர்களாக மாற்றி அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு தான் எங்களோட தேர்தல் அறிக்கை இருக்கும். அவர் சுயசார்பான பெண்கள், யாரின் மீதும் தாங்கிக் கொண்டும் ஏங்கிக் கொண்டும் சார்ந்து கொண்டும் சாய்ந்து கொண்டும் இல்லாத பெண்கள், சுயசார்பான பெண்களை எங்களது தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல எங்கள் வருங்காலத்தில் எங்களோட ஆட்சியிலையும் பார்க்க போறீங்கன்னு தான் எனது கருத்து.